ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம நிஷாராஸ் டைரியில குக்கிங் ஷோவை பார்க்க போறோம். இந்த ரமலான் மாசத்துல நாம நோம்பு கஞ்சில இருந்து இந்த குக்கிங் ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லாக்டவுன் பீரியட்னால கண்டிப்பா நிறைய பேரை நோம்பு கஞ்சியை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு ஈஸியான நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த நோம்பு கஞ்சி பண்றதுக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. அதாவது வீட்டுல இருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பச்சரிசி இதுதான் நமக்கு தேவை. நான் 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு மூங் தால் சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். சில பேர் ஊற வைக்காம மிக்சியில அரைச்சிட்டு பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். நான் டைம் இருந்ததுனால 2 hours நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, பச்சரிசி ஊறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கையில எடுத்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கையிலேயே க்ரஷ் பண்ணீங்கன்னா நம்மளோட அரிசி அப்பவே உடைஞ்சிரும். அந்த மாதிரி உடைச்ச அரிசியில நம்மளோட கஞ்சி பண்ணா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கஞ்சில முழு அரிசி இருந்தா சில பேருக்கு குடிக்க பிடிக்காது. இன்னைக்கு நம்ம நோம்பு கஞ்சியை நம்ம ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஏலக்காய், பட்டை ஆட் பண்ணிக்க போறோம். லவங்கமும் பிரிஞ்சி இலையும் நோம்பு கஞ்சிக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுடைய நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சமா வதக்கி விட்டுட்டு இருக்கணும். நம்ம வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்த ஒரு சின்னதா நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போறோம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்க போறோம். நம்ம தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணணும். ரொம்ப தக்காளி ஆட் பண்ணாலும் ஒரு புளிப்பு சுவை வந்துடும். நம்மளுடைய நோம்பு கஞ்சி அவ்வளோ டேஸ்டா இருக்காது. எல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட நோம்பு கஞ்சி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ நான் சின்னதா நறுக்கி வச்சிருந்த மட்டன் ஆட் பண்ண போறேன். நம்ம தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்க போறோம். அது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமா லெமன் புளிஞ்சு விட்டுக்க போறோம். இது நல்லா ஒரு கிளறினதுக்கு அப்புறமா நம்ம புதினா இலையை சேர்த்துக்க போறோம். புதினா இலையை ஏன் சேர்த்தோம்னா, நம்ம எந்த ஹெவியான மசாலாஸும் சேர்த்துக்கவே இல்லை. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருந்த அரிசி, சிறுபருப்பு, வெந்தயம் இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர போறோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் அரிசிக்கு 5 கப் விதமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 5ல இருந்து 6 கப்பு வரைக்குமே சேர்த்துக்கலாம். நம்மளோட கஞ்சி நமக்கு எவ்வளோ வாட்டரியா வேணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 5 கப் வாட்டர் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரும்போது நம்மளோட குக்கரை மூடிடலாம். நம்ம குக்கரை மூடிட்டு 5ல இருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம விடலாம். 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டோம்னா நம்மளோட அரிசி நல்லாவே கொழிஞ்சு ரொம்பவே கஞ்சி பதத்துல வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட குக்கரை ஓபன் பண்ணலாம். குக்கரை நம்ம ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டா நம்ம சுடு தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட குக்கரை ஓபன் பண்ணியாச்சு. நோம்பு கஞ்சி நல்லாவே வெந்திருக்கு. நம்ம அரிசியை ரொம்ப நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சதுனாலையும் நம்ம க்ரஷ் பண்ணி அரிசியை போட்டதுனாலையும் நம்ம அரிசி தனித்தனியாவே நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணி தேவைப்பட்டா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்த்துக்காதீங்க. இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ண போறேன். அரைச்சி வச்சிருந்த 1 கப் தேங்காய் பாலை நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கஞ்சியை இறக்கிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா நம்மளோட நோம்பு கஞ்சியோட டேஸ்டே சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நோம்பு கஞ்சியை நம்ம இறக்கி வச்சிடலாம். நோம்பு கஞ்சி நல்லா கலரா இருக்கணும், அதனால மசாலாஸ் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மசாலா சேர்த்தீங்கன்னா அது ஒரு பிரிஞ்சி டேஸ்ட்ல வந்துடும். ஸோ நம்ம என்ன அளவுக்கு நமக்கு மசாலா தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மட்டன் மசாலா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூடா இருக்கும் போதே நம்ம சாப்பிட்டோம்னா நோம்பு கஞ்சி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்தியான டிஷ், குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம கிட்ட மட்டன் இல்லைனாலும் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து கூட நோம்பு கஞ்சி செய்யலாம். இந்த டிஷ் உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஈஸியான டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட சஜஷன்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட FBயோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல கூட நீங்க உங்க வியூஸை போஸ்ட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் குள்ள போக போறோம். மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் ஷோல யாராவது ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூஸ் தருவாங்க. நம்ம ஷோல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு இனோவேட்டிவா யோசிச்சு இன்னைக்கு நாம பண்ண நோம்பு கஞ்சியை நான் ஒரு செலிபிரிட்டிக்கு சர்வ் பண்ண போறேன். இந்த செக்மெண்டோட பேரு தான் ஆனர் த செலிபிரிட்டி. இன்னைக்கு என்னோட ஆனர் த செலிபிரிட்டி யாருன்னா, நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க கத்தரோட ராஜா தான். அவரோட நேம் இஸ் ஐனஸ் ஷேக் தமீம் பின் அஹமது அல் தானி. இவரை நான் ஏன் சூஸ் பண்ணனா, இவரோட ஆட்சியில, அதுவும் எஸ்பெஷலி இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல ராஜாவோட ஒவ்வொரு ஆர்டர்ஸும் கத்தர் மக்களை ரொம்பவா செக்யூரா ஃபீல் பண்ண வச்சுது. இவர் கத்தர்ல வாழ்ற மக்களுக்கு மட்டும் இல்லாம டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ்க்கு கூட ஒரு 5 ஸ்டார் லெவல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காரு. உள்நாட்டுக்கு மட்டும் இல்லாம பல வெளிநாடுகளுக்கும் மெடிக்கல் அண்ட் ஃபுட் சப்ளைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அதனால ராஜாவுக்கு நான் என்னோட தேங்க்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸை நாம பண்ண மட்டன் நோம்பு கஞ்சி வீடியோ மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்க நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஃபேமஸ் செலிபிரிட்டிஸை நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல நாம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஷேர் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட FB பேஜோட லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ன FBலயும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.